வணக்கம் நண்பர்களே. நமக்கு வீட்டில் எவ்வளோதான் சாப்பாடு என்னென்னலாம் வகை வகையாக நம்ம சமைச்சு சாப்பிட்டாலும் நமக்கு இட்லி சாம்பார் இந்த டிஃபன் கொடுக்குற ஒரு சுகம் வேறு எதுலேயுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்னென்னா, நம்ம எவ்வளோ உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட்டாக நிறைய உணவுகள்லாம் வந்தாச்சு. சப்பாத்தி வந்துருச்சு. எனக்கு சப்பாத்தி பிடிக்கவே செய்யாது. அது என்னன்னே தெரில. அதுவும் நைட்டு நம்ம சப்பாத்தி சாப்பிடணும்னா எனக்கு ஐயோ, சப்பாத்தினாலே எனக்கு பாதி தூரம் ஓடிடுவேன். ஸோ இந்த இட்லி நான் செஞ்சேன். இட்லிக்கு கொஞ்சோண்டு ஒரே ஒரு தோசை மட்டும் மிஞ்சிருச்சு. ஸோ அந்த தோசையும் விட்டுட்டேன். தோசை மாவு கொஞ்சம் மிஞ்சிருச்சு, அதை விட்டுட்டேன். இது கொஞ்சம் சாம்பார், நம்ம எப்போவுமே வழக்கமாக சாம்பார் தான் வைப்போம். இன்னைக்கு நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் சிறுபருப்பு, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கத்திரிக்காய், தக்காளி மட்டும் ஒரு 4 தக்காளி போட்டேன். 4 தக்காளி போட்டு அப்படி அதை ஒரு குக்கரில் வச்சு சிறுபருப்பு எல்லாம் போட்டு நல்ல சாம்பார் மசாலாலாம் போட்டு ஒரு அருமையாக ஒரு தக்காளி சாம்பார்னு சொல்லலாம். இதுக்கு நம்ம புளி சேர்க்காம அருமையாக இந்த தக்காளியே புளிப்பாக இருந்தது. கொஞ்சம் இல்லை, ஒரு 4 தக்காளி கூட மசாலா எல்லாமே சேர்த்துருக்குறேன். சேர்த்து லாஸ்ட்டாக அந்த குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்ட விடும். இந்த காய்கறி எல்லாம் போட்டு விசில் விட்ட விடுது. அதில் ஒரு தாளிப்பு மட்டும் லைட்டாக போட்டு எடுத்துட்டு நம்ம இட்லியை வச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ இட்லி எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு உணவு. எப்போ நான் இன்னைக்கு ஒரு 8 இட்லி சாப்பிட்டேன். நல்ல சின்ன சின்ன இட்லி தான், ரொம்ப பெரிய இட்லின்னு சொல்ல முடியாது. நம்ம வீட்டிலன்னா நல்ல பெரிய துணியை வச்சு நல்ல மண்டை மாதிரி இட்லி அவிப்பாங்க. அது ஒரு 4 இட்லி 5 இட்லி தான் சாப்பிட முடியும். ஆனால் இது ஒரு சின்ன குக்கர் இட்லி மாதிரி தான் இருக்கும். குக்கரில் நான் ஒரு சின்ன இட்லி தான். ஸோ ஒரு 8 இட்லி சாப்பிட்டேன். ஒரு தோசையும் சாப்பிட்டேன். ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த தக்காளி குழம்புன்னு தான் சொல்லணும், இதை தக்காளி சாம்பார். ஸோ அருமையாக இருந்தது. இந்த மாதிரி வித்தியாசமாக நம்ம செஞ்சு சாப்பிடணுங்க. ஏன்னா ஒரேடியே எப்போவுமே சட்னி, சாம்பார், பொடி, தக்காளி சட்னி அப்படி செஞ்சு சாப்பிட்றத விட தக்காளி சாம்பார் ரொம்ப அருமையாக இருந்தது. எனக்கு பிடிச்ச உணவுலேயே ரொம்ப பிடிச்சது இந்த இட்லி தான். எவ்வளவோ உணவுகள் வந்தாலும் இந்த இட்லியை பீட் பண்ணவே முடியாது. என்னைக்காவது யாருக்காவது இட்லி தோசை சலிக்குதான்னா கண்டிப்பாக சலிக்காது. மற்ற உணவுகள்லாம் சலிச்சிரும். இப்போ நீங்கள் டெய்லி ஒரு ஆளுக்கு புரோட்டாவா வாங்கி கொடுங்க, அவர் ஒரு நேரத்தில் எனக்கு வேண்டாம்ப்பா, எப்பப்பா எனக்கு புரோட்டாவே வேண்டான்றாரு. ஆனால் இட்லி மட்டும் டெய்லி பெரியவங்க முதல் சின்னவங்க, குழந்தைகள் எல்லாருமே டெய்லி சாப்பிடலாம். இரவு ஒரு 4 இட்லி, ஒரு 5 இட்லி, அது கூட விதவிதமாக நம்ம ஒவ்வொரு நாளும் ஒன்று பண்ணலாம். இப்போ சில பேர் வெண்ணெய் வச்சு இட்லி சாப்பிடுவாங்க, சில பேர் பொடி வச்சு சாப்பிடுவாங்க, சில பேர் சட்னி வச்சு சாப்பிடுவாங்க, சில பேர் தக்காளி சட்னி, சில பேர் வெங்காய சட்னி. ஸோ இந்த மாதிரி விதவிதமாக சாப்பிடலாம். நம்ம சாம்பார் வச்சு சாப்பிட்றோம். அதுலேயும் இன்னைக்கு தக்காளி சாம்பார் இட்லி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.